ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். மறுபடியும் உங்களை ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய புடலங்காய் கூட்டு தான். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் புடலங்காய் கூட்டுக்கு பாசிப்பருப்பு போடுவாங்க, பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். புடலங்காய் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செய்முறை சொல்கிறேன். பட் எப்போதுமே புடலங்காய் கூட்டுக்கு பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை நான் இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள். இப்போ எடுத்து வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்தை தண்ணியே ஊற்றாமல் திப்பியாக, அதாவது கொஞ்சம் கொரன்னு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி தான் அரைச்சிக்கணும். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஓகே. அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போது வானலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கருப்பு உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும், பொரித்து வெடியட்டுங்க. அப்புறமா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு கொஞ்சம் தாளித்து கொட்டும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். பெரும்பாலும் சமையலில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அவசரமாக காலையில் சமைக்கும்போது நமக்கு பெரிய வெங்காயம் பெஸ்ட்டுன்னு தோணும். அதனால் அதையே சீக்கிரம் எடுத்து உரித்து வெட்டி வச்சிடுறது. ஆனால் முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயமே எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க சல்பர் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. கருவேப்பிலை நான் போட்டுட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல தாளிப்பு கொடுத்ததுனே இதில் வேக வச்ச புடலங்காய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டு தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அது வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த கூட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பொலன்னு இருக்கணும். இப்போ இந்த தண்ணி வற்றினதும் தேவையான அளவு உப்பு போடணும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டேங்க. ஓகே. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். தண்ணி எல்லாமே குறைஞ்சிடுச்சு. சுத்தமாக இந்த கூட்டில் தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த கூட்டு பெரும்பாலும் வத்த குழம்பு, புளிக்குழம்பு, கொஞ்சம் கார குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த குழம்பு வகைகளுக்கு இந்த கூட்டு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்ச மசாலா, அதாவது தேங்காய், பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுனால தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகத்தை தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி இதில் போட்டிருக்குறேங்க. இதில் நீங்கள் மஞ்சத்தூள், வேறு குழம்புத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அந்த மசாலாவில் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த 3 பச்சை மிளகாயோட காரமே இதுக்கு போதும். பட் அப்படி உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா தாளிக்கும் போது ஒரு 2 கிள்ளு மிளகாய், பட்டை மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு காரப்பொடியோ குழம்புத்தூளோ எதுவுமே போட வேண்டியதில்லை. இது எல்லா வகையான கார குழம்புங்களுக்கும், அதாவது வத்த குழம்பு, புளிக்குழம்பு, தயிர் சாதம், முக்கியமாக ரசம் சாதத்துக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இதில் மல்லித்தலையும் தூவி நான் இறக்கிட்டேங்க. இப்போ இது நான் ரசஞ்சாதத்துக்கு தான் சைடிஸ், அதாவது ரசத்துக்கும் இந்த புடலங்காய் கூட்டு, தண்ணியை ஊற்றாமல் செய்கிற புடலங்காய் கூட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா ரொம்ப அல்டிமேட்டாக நல்லா